டி ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு லின்ஷி. இப்ப லின்ஷி பாத்தீங்கன்னா வாமிட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க, அவனும் வாமிட் பண்ணிட்டு இருக்கான். இவனோட பேரு ஹூ. இப்பவன் இப்படி வாமிட் பண்ணிட்டு இருக்க, அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு தெரியல, வாந்தியா வருது, வயிறு வலிக்குதுடான்னு சொல்ல, வயிறு வலிக்குதா, என்ன பார்க்க மாசமா இருக்க பொண்ணு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவ ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு, பாஸ் ஒருவேளை ஏதாவது பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டீங்களா, உங்க குடும்பத்துக்கு தான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கே, உங்களோட பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா அதே சிம்டம்ஸ் உங்களுக்கு வரும், அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சா, அந்த சம்பவம் நடந்தா உங்க பசங்களோட கழுத்துல ஏதோ மார்க் மாதிரிலாம் வருமே, உங்க குடும்பம் மனசு பிறவியே இல்ல, எல்லாம் வித்தியாசமான ஜந்துங்கன்னு இவன் ஹீரோவோட குடும்பத்தையே கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோ வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ண ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே நிறைய பொண்ணுங்க நிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா லின்ஷி கதவை தர உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இந்த சைடு ரெஸ்ட் ரூம்குள்ள நம்ம ஹீரோயின் வயிறு வலி தாங்க முடியாம நின்றுட்டு இருக்கான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் டோரை ஓப்பன் பண்ணா நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சு போயிருமேன்னு அவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணுங்க எல்லாம் ஹீரோனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன இந்த பொண்ணு உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் டோரை ஓப்பன் பண்ணாம இருக்கான்னு ஹீரோனை பத்தி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டுறான். பார்த்தா அவளுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. இவன் இப்படி விழுந்து கிடக்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைல டெலிவரி பண்றதுக்காக ஹீரோவோட வீட்டுக்குள்ள வர, ஹீரோ இவ்வளவு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்ப இப்படி கிஸ் பண்ணிட்டாவ கூட ஒன்னா இருக்கலான்னு பாக்க, பிரசிடென்ட் சார் நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா, இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல, எனக்கு யாரோ மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, என் கூட ஒன்னாயிருன்னு சொல்லி ஹீரோ அவ்வளவு பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஐயோ இவரை விட்டு தள்ளி போய் ஆகணும்னு ஹீரோயின் உள்ள முடியாந்துடுறா. உள்ள வந்து பார்த்தா ஹீரோவோட வீடு வேற லெவல்ல இருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அவங்க அத்தை சொன்னதை ஞாபகம் வருது. ஒழுங்கா காசு சம்பாதிச்சு கொண்டு வா, உங்க அன்னைக்கு டெலிவரி ஆக போதுன்னு இவ்வளவு போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, பாஸ் உங்க கூட நான் ஒன்னா இருக்கேன், ஆனா உங்க கம்பெனில பர்மனண்டா ஒரு வேலை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லி ஹீரோவில் கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஐயோ நான் என் பாஸ் கூடவே ஒன்னா இருந்துட்டேன்னா நினைச்சாலே வெக்கமா இருக்குன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இன்னும் இந்த இடத்த விட்டு போகாம என்ன பண்றேன்னு ஹீரோ கேட்கறான். இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பாஸ் நான் அந்த இடத்த விட்டு போறேன், எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுன்னு இவ போகலான்னு பார்க்க, அவளுக்கு வயிறு வலி ஏற்பட்டு கீழே விழற மாதிரி போறான். அது பார்த்த உடனே ஹீரோ அவளை பிடிச்சிட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து பத்திரமா நடந்து போ, நீ டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல தானே வேலை பாக்குற அப்படின்னு சொல்ல, இவ எதுவோ பேசாம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பெட்டை பாக்குறான். பார்த்தா பெட்ல ரத்த காயா இருக்கு. அதை பார்த்தவன ஹீரோ புரிஞ்சுக்கிறான், ஹீரோயினுக்கு இதுதான் முதல் தடவைன்னு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் நிறைய பொண்ணுங்களை கூட்டிட்டு வரான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, பாஸ் இந்த பொண்ணுங்க எல்லாம் உங்களுக்காக தான், சூப்பர் மாடல் புதுசா வந்த ஹீரோயின் எல்லாருமே வேற லெவல்ல இருக்காங்கன்னு சொல்ல, எனக்கு இவங்க யாரையும் பிடிக்கல, எல்லாரையும் இங்க இருந்து துரத்தி விடுறான்னு ஹீரோ சொல்லிட்டு, பாஸ் இந்த பொண்ணுங்களை பிடிக்கலன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணுதான் பிடிச்சிருக்கு, உங்க வீட்டுல உள்ளவங்க சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாங்க, நீங்க என்னடா பொண்ணுங்க பக்கமே திரும்பாம இருக்கீங்கன்னு அவன் கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோனோட ஐடி கார்டை வச்சு அவளை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். டிசைனிங் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு, நான் உடனே அங்க போனோம் அப்படின்னு ஹீரோ கிளம்பி போயிட்டு இருக்க. டிசைனிங் டிபார்ட்மெண்ட் சின்ன டிபார்ட்மெண்ட், இவர் எதுக்கு அங்க போறாருன்னு அவன் முடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க. அவ கூட இருக்க பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. அவன் இந்த கம்பெனில சீனியரா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆனா ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் அப்பையில இருந்தே ஆகாது. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஒழுங்கா ஒரு வேலையை கூட உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்ல, மேடம் மன்னிச்சிருங்க, அடுத்த தடவை கரெக்டா பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்க, எங்க எல்லாருக்கும் காஃபி டீ கொண்டு வரதான் உன்னோட வேலைன்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் நான் இங்க டிசைனரா ஜாயின் பண்ணிருக்கேன், காஃபி டீ கொடுக்கறது என்னோட வேலை கிடையாதுன்னு சொல்ல, என்னைய நீ எதிர்த்து பேசுறியா, நான் உன்னை விட சீனியர், நான் நினைச்சேன்னா உன்னை வேலையை விட்டு துரத்துவேன் அப்படின்னு சொல்லி அவளோட ப்ராஜெக்ட் எல்லாம் தூக்கி அவன் மூஞ்சிலே போட்டுடுறான். இவன் இப்படி போட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு தடவை என்ன உன் கூட கம்பேர் பண்ணி பேசாத, நீ நானும் என்ன ஒரே ஸ்டேட்டஸ்லயா இருக்கோன்னு அவ ஹீரோயினை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஒழுங்கா முட்டிக்கால் போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைன்னா இந்த கம்பெனில வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்கலான்னு வர, அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா கூட வேலை பாக்குறவங்கள புலி பண்றது தப்பான விஷயம், 3 மாசம் உனக்கு சம்பளம் கிடையாது நீ பண்ண தப்புக்காக அப்படின்னு சொல்லி அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போக, அவளை பாத்தீங்கன்னா என்ன பாத்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் இந்த இடத்த விட்டு
போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்டி விட எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு அவளோட அத்தை தான் கால் பண்றாங்க. சீக்கிரம் பணம் கொடுன்னு கேட்டேன். இல்ல பணம் அனுப்பாம என்ன பண்ணிட்டு இருக்க, பணம் அனுப்பலன்னா உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்ல, அத்தை ப்ளீஸ் திட்டாதீங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் நீ இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட பார்ட் டைம் வேலையை பாக்குறதுக்காக கிளப்புக்கு தான் வந்திருக்கா. இவ கிளப்ல பார்ட் டைமா வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இப்படி வந்துட்டு இருக்க, அதே கிளப்ல தான் ஹீரோவே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ தனியா உட்காந்துட்டு இருக்கத பார்த்த உடனே ஒரு பொண்ணு வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, நான் ஜூ குடும்பத்தோட பொண்ணு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஒழுங்கா தள்ளி போன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்னவனா அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போக, டேய் எந்த மாதிரி பொண்ணு தாண்டா உனக்கு பிடிக்கும், நானும் நிறைய பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டேன், ஆனா எந்த பொண்ணையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, ஒருவேளை உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வெயிட்டரா வரா. இப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்தோம்னா, ஐயோ பாஸ் எப்படி இந்த இடத்துல அப்படின்னு அவன் முழிச்சிட்டு இருக்க, இவன் எப்படி இந்த இடத்துல வெயிட்டரா வேலை பாக்குறா அப்படின்னு ஹீரோவும் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் விளையாடிட்டு இருந்த கார்டை ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு இந்த விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்து அவங்க பாட்டி கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அவங்க தாத்தா பாட்டி 2 பேரும் பாத்தீங்கன்னா, ஏண்டா எப்பதான் எங்களுக்கு பேர குழந்தை பெத்து கொடுக்க போற, உனக்கு எத்தனை பொண்ணுங்க பார்த்து வச்சிட்டோம், எந்த பொண்ணையும் பிடிக்கலன்னு சொல்ற, இப்படியே பண்ணிட்டு இருந்தனா உனக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துருவான்னு சொல்ல, ஆல்ரெடி நீங்க கலந்து கொடுத்து பார்த்த வேலையே போதும், இதுக்கு மேலே எந்த தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோ திட்டிட்டு இருக்க. பாட்டி ஹீரோவை பிடிச்சி திட்டுறாங்க. நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கு கொஞ்சம் அது கவலை இருக்கா, எங்களை பத்தி எது கவலைப்படுறியா, ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு பேர குழந்தை பேத்துக்குறானா அதுக்கு கூட உன்னால முடியாதுன்னு கண்டமணிக்கு திட்ட ஹீரோ போனை கட் பண்ணிட்டு வந்துடுறான். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கேமை விளையாட தெரியாம விளையாடிட்டு இருக்க. ஐயோ பயமா இருக்கே, தோத்து கீத்து போயிட்டா பாஸ் வந்து திட்டுவாருன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. ஆப்போசிட்ல விளையாடுறவனை பாத்தீங்கன்னா, நீ மொத்தமா தோத்து போயிட்ட, அவன் வந்து உனக்கு கண்ணா பின்னாடி திட்ட போறான் பாரு அப்படின்னு சொல்ல, ஐயோ திட்ட போறாரா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, இவங்க வேற காசு வச்செல்லாம் விளையாடுவாங்க, எங்கிட்ட 10 பைசா இல்லையேன்னு இவன் முடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து எப்படி விளையாடணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா இதை தூக்கி போடு அதை தூக்கி போடுன்னு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்தவனா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பாத்தீங்கன்னா, ஆஹா இந்த பொண்ணு மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே, வேணா சொல்றா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, உன் வாய் மூடிட்டு வேலையை பாடுறேன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா, ஏன்னா எந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, இல்ல சார் எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ முகமே வாடி போயிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஒன்னா இருந்ததை யோசிச்சு பார்த்துட்டு, என் கூட ஒரு நைட்டு ஃபுல்லா ஒன்னா இருந்துட்டு என்ன தெரியலன்னு சொல்றாளா அப்படின்னு இவன் கோபத்தோட அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சரி ஹீரோயின் அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தனியா கூப்பிட்டு, எதுக்காக இந்த மாதிரி இடத்துல வேலை பாக்குற அப்படின்னு சொல்ல, எனக்கு பணம் தேவைப்படுது, அதனாலதான் நான் இந்த இடத்துல வேலை பாக்குறேன், அப்புறம் இந்த கார்டு உங்களோட கார்டு, எனக்கு பணம்லாம் எதுவும் வேணாம் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இந்த பணம் உனக்காக தான் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவர் எதுக்கு எனக்கு பணம் தர்றாரு, இவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு, கண்டிப்பா இந்த பணத்தை திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஆண்டி வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. நான் உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணேன், ஆனா நீ போனை எடுக்கவே இல்லை, உன் அண்ணி பிரெக்னண்டா இருக்கா, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு செக்கப்புக்கு பணம் வேணும் கொடுன்னு சொல்ல, நான் என்ன கோடி கோடியாவ சம்பாதிக்கிறேன், நானே 5000த்துக்கும் 10,000த்துக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன், காசு கிடைச்சா கண்டிப்பா கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா இப்படியே சொல்லி ஏமாத்திட்டு இருக்காதுன்னு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னா அவங்கள பாத்தீங்கன்னா, ஏண்டி நீ பிரெக்னண்டா இருக்கியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆவன்னு அவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. நீங்க இப்படிலாம் பேசாதீங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, ஒழுங்கா 50,000 பணத்தை கொடு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவா அவனோட ஆளுங்களை வந்துடுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் தங்கியிருக்க ஒட்டுமொத்த அபார்ட்மெண்ட்டை ஹீரோ வாங்கிடுறான். அதை இடிச்சுட்டு அந்த இடத்துல புதுசா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட போறாங்க போல. அந்த சைட்டை பார்க்க ஹீரோ வந்திருக்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் இப்படி ஒரு பிரச்சனைல இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இவங்க போட்டு இப்படி டார்ச்சர் பண்றதுனாலதான் இவ காசு காசுன்னு ஓடிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிச்சிட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா, இங்க பாரு இந்த வீடை நான் இன்னொரு ஆளுக்கு வித்துட்டேன், இனிமே இந்த வீட்டுல நீ தங்க கூடாது, உன் மூட்டை முடிச்சுலாம் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புடின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் எல்லாரையும் இந்த காம்ப்ளெக்ஸை விட்டு போக சொல்லிட்டேன், இனிமே இந்த காம்ப்ளெக்ஸ் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில கால் ஸ்லிப் ஆகி இவ கீழே விழுந்து கிடக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு இவ சொல்ல, வந்து ஒழுங்கா காருக்குள்ள உட்காருன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் வந்து காருக்குள்ள ஏறிட்டு, சாரி பாஸ் என்னால உங்களோட கார் அழுக்காகிற போது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த தொடச்சுக்கணி இவன் கட்சியில கொடுக்குறான்.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ தங்கியிருந்த விட நான் ஒட்டுமொத்தமா இடிக்க போறேன், நீ இப்ப எங்க போய் தங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, நானா பக்கத்துல ஏதாவது சின்ன ஹோட்டல் இருந்தா பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃபுங்கெல்லாம் எங்க தங்கியிருக்காங்களோ அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போன்னு சொல்ல, இது ஸ்டாஃபுங்க தங்கியிருக்க இடமா, அந்த இடம் கம்பெனி ஸ்டாஃப்க்கு மட்டும்தானே, இவன் இன்டர்னா தானே ஜாயின் பண்ணியிருக்கா, கண்டிப்பா 2 பேருக்கு நடுவுல ஏதாவது நடக்குது அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் முடிச்சிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயினுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு, அவ வாமிட் எடுக்கவுன இந்த சைடு ஹீரோக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஹீரோவோட ஃபேமிலிக்கு தான் ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கு இல்லையா, அவங்களோட பொண்டாட்டி பிரெக்னென்ட் ஆனா அந்த சிம்டம்ஸ் எல்லாரும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வரும். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கு ஒரே டவுட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஃபைலை எடுத்து பாக்குறா, பார்த்தா அவளோட ஃபைல் நினைச்சு போயிருக்கு. அதை பார்த்த உடனே ஐயோ நாளைக்கு இந்த டிசைனிங் ஃபைல் சப்மிட் பண்ணி ஆகணுமேனு அது தொடச்சிட்டு இருக்க, ஹீரோ அந்த டிசைனை வாங்கி பாக்குறான். இந்த டிசைன் நீ தான் ரெடி பண்ணியா, பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, தேங்க்யூ பாஸ் அப்படின்னு இவ வாங்கி வச்சிட்டு இருக்க. கார் போக போக இவ தூங்க ஆரம்பிச்சிடறான். இப்ப ஹீரோயின் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க, ஹீரோவை கிட்ட போயிட்டு முடிய விலக்கி விட்டுட்டு இவ பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்காளேன்னு பாத்துட்டு இருக்க, ஹீரோயின் டக்குன்னு கண்ணு முழிச்சிடறான். ஐயோ இவர் என்ன பண்ணாருன்னு தெரியலையே, கிட்ட வந்து வேற குறுன்னு பாத்துட்டு இருந்தாருன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வந்து கம்பெனி குவார்டர்ஸ்ல விட்டுறான். இப்ப பாத்தீங்கன்னா தேங்க்யூ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. டே எனக்கு என்னன்னே தெரியல, உடம்பு சரியில்லை, டாக்டர் பார்க்க போலான்னு சொல்ல, ஓகே பாஸ் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கம்பெனி குவார்டர்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அவளோட குழந்தைய பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. மொத்தம் 3 குழந்தைங்க அவ வயத்துல இருக்கு. இப்ப இவள பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாரையும் நல்லா வளர்ப்பேன், அதுக்காகவாது நான் நல்லா வேலை பார்ப்பேன் அப்படின்னு இவ அவளை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கிட்ட போய் ஒரு விஷயம் பத்தி கேட்டுட்டு இருக்கா. நம்ம கம்பெனில பிசிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்க போதாமே, அதோட ரிசல்ட் யாருக்கிட்ட போகணும் ஏதாவது தெரியுமான்னு கேட்க, அதை பத்திலாம் எனக்கு ஒன்னும் தெரியாது, இந்தா நம்ம டைரக்டர் மேடத்தோட டிசைன், இதை போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சொல்லி அவ கொடுத்துட்டு போக, அந்த டிசைனை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருக்கிறது எல்லாமே இவளோட டிசைன். அதை பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா டைரக்டர் மேடம் இதுல இருக்கிறது எல்லாம் என்னோட டிசைன் சொல்ல, ஆமா நம்ம எல்லாரும் ஒரே டீம்ல தானே வேலை பார்க்கறோம், உன்னோட டிசைனை நான் யூஸ் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு இவ கேட்க, ஆனா இந்த டிசைனுக்கு கீழே உங்களோட பேர் போட்டிருக்கீங்க, இது என்னோடதாச்சுன்னு சொல்ல, இது உன்னோடதுன்னு நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா, அதனால இனிமே இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் சொந்தம், நான் உன்னோட சுப்பீரியர், நான் சொல்றதா நீ கேட்டாகணும்னு அவ போகும்போது ஹீரோனோட வயிற்றுல இடிச்சு விட்டுட்டு போக, ஹீரோனுக்கு வயிறு வலிக்குது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஐயோ ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு நடந்து வந்துட்டு இருக்க, அவளுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா அவ கூட வேலை பார்க்கறவங்கள பாத்தீங்கன்னா இவ அடிக்கடி வாமிட் வேற எடுத்துட்டு இருக்கா, இப்ப ப்ளீடிங் வேற ஆயிட்டு இருக்கு. ஒரு வேலை இவ பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்னு ஹீரோனை பத்தி பேசிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோக்கும் பயங்கரமா வயிறு வலிச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் கம்பெனில வேலை பார்க்கறவங்களோட பிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்துருச்சு, அந்த லின்ஷி பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்ல, எழுது பிரெக்னெண்டா அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு நேரா ஹீரோனை பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப தலை சுத்தி மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுந்து கிடக்க, அந்த இடத்துக்கு இவ கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் உள்ள போகலான்னு பார்க்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் இந்த இடத்த விட்டு போய் தலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இன்னொரு பொண்ணை பாத்தீங்கன்னா, சார் இங்க ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அவளால நம்ம கம்பெனி பேரை கேட்டு போகுது அப்படின்னு சொல்ல, யாரும் மத்தவங்கள பத்தி பேசக்கூடாது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு உள்ள போய் பார்க்க, அந்த இடத்துல ரத்தமா இருக்கு. அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா சீக்கிரமா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவங்களும் செக் பண்றதுக்காக போறாங்க. இந்த சைடு அவங்க எல்லாம் செக் பண்ண போக ஹீரோ பாத்தீங்கன்னா வயிறு வலி தாங்காம கீழே விழுந்துடுறான். இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் உள்ள வந்து பார்க்க ரூமுக்குள்ள யாருமே இல்ல, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டா. இப்ப ஹீரோக்கு வயிறு வலி சரியானதுக்கு அப்புறம் அவனோட ரூமுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோவோட டாக்டர் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வயிற்றுல 3 குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்கு, அந்த குழந்தைக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு கிளப்ல ஹீரோவை கூட தனியா பேசிட்டு இருப்பான் இல்லையா, அப்ப ஹீரோயின் என்ன சொல்லிருப்பானா, நம்ம 2 பேருக்கும் நடுவில் நடந்ததை மறந்துருங்க, எதுவுமே நடக்காத மாதிரி இருங்கன்னு சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு பிரெக்னெண்டா இருக்கதை எதுக்காக என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா அப்படின்னு ஹீரோக்கு பயங்கர கன்ஃபியூஷன். இப்ப ஹீரோ இப்படி குழம்பி போய் முடிச்சிட்டு இருக்க, ஹீரோக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்தவனா அவனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, இந்தடா எல்லோருண்ட இதை சாப்பிட்டனா வாமிட் வராது அப்படின்னு சொல்லி ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்க, அவனு வேற வழி இல்லாம அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு அவளோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வேலைக்கு வந்துடுறா. இப்ப அவன் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டைரக்டர் பொண்ணை பாத்தீங்கன்னா, மேடம் உன்னை பத்தி தான் நேற்று கம்பெனி ஃபுல்லா பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா, சீக்கிரமே இந்த வேலை உன்னை விட்டு போயிருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ நினைக்கிறனாலலாம் என் வேலை என்னை விட்டு போகாது, உன் வேலையை பாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்தோம்னா அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, பாஸ் இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, என்னன்றதை நீங்க கண்டுபிடிங்க, பிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்திருக்குல்ல, அதை பார்த்தோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறான். நேற்று ஹீரோயினை இவ தான் இடிச்சுட்டு போயிருப்பா, அதனாலதான் ஹீரோயினுக்கு வயிறு வலி ஏற்பட்டிருக்கும். அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா,
இதனாலதான் நேத்து எனக்கு வயிறு அப்படி போட்டு வலிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ அவளை பார்த்துட்டு என்ன சொல்றானா, நீ இந்த வேலையை விட்டு போறதுதான் நல்லதுன்னு சொல்ல, கேட்டுச்சாடி உன்னை வேலையை விட்டு பாஸ் அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்ல, நான் சொன்னது அவ்வளோ இல்லை ஒன்றுன்னு சொல்ல, பாஸ் ப்ளீஸ் என்ன இப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் இந்த இடத்துல ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, சரி அப்படின்னா நான் உன்னை இப்போலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறேன், கொஞ்ச நாள் வீட்டில் கண்ணன்னு சொல்ல, அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த பொண்ணை சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னைக்கு நடக்க போகிற மீட்டிங்கே நடக்காதுன்னு சொல்ல, ஹீரோவும் வேற வழி இல்லாமல் சரி வாங்க எல்லாரும் மீட்டிங்க்கு போகலான்னு எல்லாரும் மீட்டிங்கில் தான் இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு மீட்டிங்கில் ஹீரோயின் வரைஞ்சி வச்சு டிராயிங்க அவள் வரைஞ்சதா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, அதை பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ இந்த சைடு ஹீரோவா அந்த டிராயிங்கை பார்க்க நேற்று நைட்டு ஹீரோயின் ஒரு புக்கு கொடுத்துருப்பா இல்லையா, அந்த புக்கில் ஹீரோயினோட டிராயிங்கை இவன் பார்த்துருப்பான். அதை பார்த்தவொன்னே இது இவ வரைஞ்ச டிராயிங் ஆச்சு, இதை போய் இவளோடதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு, இந்த டிராயிங்கை உண்மையாவே நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா பாஸ் நான் தான் பண்ணேன், 6 மணி நேரம் உட்காந்து என்னோட கடின உழைப்பால வரைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அது கண்டிப்பா உன்னோடது கிடையாது என்னோடது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இவ சொன்னதை கேட்டவனா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, நான் டாப் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஆனா நீ கிராஜுவேஷன் கூட முடிக்கல, அப்படி இருக்கிறப்ப உனக்கு டிசைனிங்கை பத்தி என்ன தெரியும் அப்படின்னா அந்த பொண்ணு கேட்க, கூட இருக்கிறவங்களும் அந்த டைரக்டர் பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பவங்க எல்லாம் இப்படி சப்போர்ட் பண்ண, இந்த சைடு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா வாமிட் பண்ண மாதிரி இருக்கு. அதை பார்த்தவன ஹீரோட அசிஸ்டன்ட் இந்தாங்க கள்ளமுட்டாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க, ஹீரோவும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, மேடம் நீங்களும் ஒன்னு எடுத்துக்கங்க, நீங்க சாப்பிட்டாதான் அவருக்கு நிற்கும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு கொடுக்க, ஹீரோயின் அந்த முட்டாயை சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் என்னோடது அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அவன் எந்திரிச்சு போய் அந்த டிராயிங்கை ஜூம் பண்ணி காட்ட, அதுல அவளோட சிக்னேச்சர் இருக்கு. அதை பார்த்தவனா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க, இது என்னோட டிராயிங், நான் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதுக்கு நடுவில் குட்டியா யாருக்கு தெரியாத மாதிரி என்னோட சிக்னேச்சரை போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட ப்ராஜெக்டை திருடி வச்சுக்கிட்டு உன்னோட ப்ராஜெக்ட்னு சொல்ல வைக்கமா அப்படின்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா பாஸ் இது தெரியாம பண்ணிட்டே என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, இனிமே இந்த இடத்துல வேலை பாக்குறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, இவ்வளவு பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்ல, ஹீரோட ஆளுங்களை அவளங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு வயிறு வலிக்குது. இப்ப வயிறு வலி தாங்க முடியாம நின்றுட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோக்கு வயிறு வலி ஸ்டார்ட் ஆகிடுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்த வீட்டு போயிடலான்னு ஹீரோயின் இந்த இடத்த வீட்டு போக, இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் வாந்தி எடுக்கிறதுனா இதுல எடுங்க, உங்களுக்காக 10 கவர் ரெடியா இருக்குன்னு இவ கவர் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க. ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இன்னும் எத்தனை நாள் தான் இந்த குழந்தை விஷயத்த மறைக்க போறேன்னு தெரியல, நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்க, அவளுக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த குழந்தைங்களை நான் வளர்த்தே ஆகணும், 3 பேரையும் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையேன்னு இவன் முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோவை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு, சாரி பாஸ் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் லீவுக்கு பர்மிஷன் கூட வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ உள்ள வந்து பாக்குறான். உள்ள வந்து பார்த்தா இவ சாதாரண நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த சாப்பாடை குறுகுறுன்னு பார்த்துட்டு, பிரெக்னெண்டா இருக்க போன இந்த மாதிரி சத்தே இல்லாத சாப்பாடு சாப்பிட்டா எப்படி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு பாஸ் உங்களுக்கு பசிக்குதா, வேணா இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்ல, 2 பேரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கார்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னை பார்த்தாலே நீ ரொம்ப பயப்படுற, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே பாஸ் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவில கூட்டிட்டு ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். பார்த்தா இவ பைஜாமாவோட ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவ்வளவு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே லோ கிளாஸ் பீப்புள் மாதிரி இருக்காங்க. இவங்களாம் எப்படி இந்த மாதிரி ஹோட்டலுக்குன்னு அவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னும் 2 மணி நேரத்துக்கு இந்த ஹோட்டலுக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த வெயிட்டர் பாத்தீங்கன்னா அங்க சாப்பிட்டுட்டு இருக்க எல்லாரையும் அந்த இடத்த விட்டு போக சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோனை கிண்டல் பண்ண பாத்தீங்கன்னா, பாஸ் மன்னிச்சிருங்க, இது தெரியாம பண்ணிட்டேன், உங்களோட ஆளும் தெரிஞ்சிருந்தா இப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு அவன் மன்னிப்பை கேட்டுட்டு இருக்க. உன்னோட கோஆபரேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்றேன், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை துரத்தி விட்டுறான். இப்பவே போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட ட்ரீட் இந்தா, எது பிடிச்சிருக்கோ ஆர்டர் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் மெனுவை பாக்குறா. பார்த்தா எல்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. அதை பார்த்தவொடனே இவ வாயை பழுந்துட்டு, இவ்வளவு காஸ்ட்லியா நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு முடிச்சிட்டு இருக்க. அந்த பிரைஸை பார்த்தெல்லாம் பயப்படாத, உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு பிடிச்ச எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவ ஆர்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஏதாவது விஷயம் மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ டக்குன்னு பயத்துல குடிச்சிட்டு இருந்த தண்ணியை ஹீரோ மேல துப்பிடுறா. அதை பார்த்தவொடனே இவள பாத்தீங்கன்னா, பாஸ் மன்னிச்சிருங்க, இதோ எக்ஸைட்மெண்ட்ல துப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை தொடச்சு விட்டுட்டு இருக்க. ஹீரோவளோட கையை பிடிச்சிட்டு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ வயத்துல கையை வச்சுட்டு, ஒருவேளை இவருக்கு நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சு போச்சோ, தெரிஞ்சா கண்டிப்பா அபார்ஷன் பண்ணிடுவாரே, ஏன்னா இவர் ரொம்ப பெரிய பணக்காரர், நம்மளும் சாதாரண பொண்ணு அப்படின்னு வச்சுட்டு இவள பாத்தீங்கன்னா, பாஸ் நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என் வயித்துல 3 குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க,
ப்ளீஸ் என்ன கட்டாயப்படுத்தி அபார்ஷன் மட்டும் பண்ண வச்சிடாதீங்க. இந்த 3 பேரையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இந்த குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நாங்க உங்க வாழ்க்கையிலே வரமாட்டோம்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசுறேன்னு ஹீரோ கேக்குறான். ஆமா, நீங்க ரொம்ப பெரிய பணக்காரர், நான் சாதாரண பொண்ணு. இந்த மாதிரி எதாச்சியா பிரெக்னன்ட் ஆனா கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது. உன்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் புக் எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. ரிஜிஸ்ட்ரேஷன் புக்கா? பாஸ், அபார்ஷன்லாம் வேண்டான்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு புக்கு கேக்குறீங்கன்னு இவ சொல்ல. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேக்குறேன். என்னோட குழந்தை இல்லீகல் குழந்தையா பிறக்க கூடாது. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சீக்கிரம் போய் ரிஜிஸ்டர் புக் எடுத்துட்டு வான்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறான். என்னது, நான் என்னோட பாஸை கல்யாணம் பண்ணிக்க போறேனா அப்படின்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நம்மளோட கல்யாண அக்ரிமெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்க பார்த்தா அதுல குழந்தைங்க பிறந்து வளர்ற வரைக்கும் 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு போட்டிருக்கு. அதுக்கான செலவையும் ஹீரோ ஏத்துக்கிறதா இருக்கு. அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா குழந்தைங்கள எப்படி என்னால தனியா வளர்க்க முடியாது, இவரோட சப்போர்ட் இருந்தா குழந்தைங்க நல்லபடியா இருப்பாங்க அப்படின்னு வச்சுட்டு இவ்வளவு சரின்னு சைன் பண்ணிடுறான். இப்ப சைன் பண்ணி முடிச்ச கையோட ஹீரோ பாத்தீங்கன்னா வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கல்யாணத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா உண்மையாவே நான் என்னோட பாஸை கல்யாணம் பண்ணியிருக்கேனா, என்னால நம்பவே முடியலன்னு இவ திரு முடிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு இப்ப இருந்து நீ என்னோட பொண்டாட்டி அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு அவளை கிஸ் பண்ணலான்னு போக 2 பேருக்கும் வாமிட் வருது. அதை பார்த்தவொன்னே ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வெளியவே நின்று 2 பேரும் ஒமட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து நீ என்னோட வீட்டிலே தங்கிக்கலாம், அப்புறம் இந்த கார்டு உனக்காக தான், எந்த செலவுனாலும் இதை வச்சு பண்ணிக்க, இதோட பாஸ்வேர்டு உன்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த கார்டை கையில கொடுத்துறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனாவை தங்கியிருக்க இடத்துக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப அங்க கூட்டிட்டு வந்து இவதான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அங்க வேலை பாக்குற எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அவங்க எல்லாரும் ஹீரோயினுக்கு வணக்கம் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட என்ன சொல்றானா, என் பொண்டாட்டியை நல்லபடியா பாத்துக்கணும், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அங்க உள்ள வேலைக்காரங்களை பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமாயும் பாஸ் எந்த பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டு வந்ததுல உண்மையாவே இந்த பொண்ணு ரொம்ப லக்கி தான். இப்ப வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு அவங்க எல்லாம் ஹீரோவை பத்தி காசி பேசிட்டு இருக்க. வழக்கம் போல உங்க காசிப் ஆரம்பிச்சிட்டீங்களா, கதை பேசாம போய் வேலையை பாருங்கன்னு அங்க உள்ள சூப்பர்வைசர் வந்து திட்ட அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த சைடு அந்த வீட்டோட பட்லர் பாத்தீங்கன்னா, மேடம் இந்த இடத்துல ட்ரெஸ் வைக்கிற இடம் எல்லாமே சார் உங்களுக்காக ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணாருன்னு சொல்ல, இது எனக்காக அரேஞ்ச் பண்ணாரு அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. இப்ப வர பாத்தீங்கன்னா, மேடம் நீங்க இந்த ரூம்ல தான் தூங்க போறீங்கன்னு சொல்ல, சரி பாஸ் அவரோட வீட்டுக்கு போயிருந்தாரே இன்னைக்கு நைட்டு திரும்ப வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு சரியா தெரியல மேடம்னா அவரு சொல்லிட்டு அந்த இடத்த வீட்டு போக இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இனிமே உங்க 3 பேரையும் ரொம்ப பாதுகாப்பா வளர்ப்பேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்க. இந்த சைடு ஹீரோக்கும் வாமிட் வருது. ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஃபேமிலி டின்னர்ல தான் இருக்கான். இப்ப இப்படி வாமிட் பண்ணிட்டு இருக்க. என்னடா ஆச்சு உனக்கு, இப்படி சும்மா சும்மா வாமிட் பண்ணிட்டு இருக்க, மாசமா இருக்க பொண்ணு மாதிரினா அவங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, இங்க பாருடா மிங்க ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்திருக்கா, நீ அவளை சின்ன வயசு ஃப்ரெண்டு நல்லா தெரியும், அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டோட பேத்தி அவ, நீங்க 2 பேரும் கொஞ்சம் டேட் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோ இதை சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா 2 பேரும் போய் தனியா பேசுனீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல, ஆமா தாத்தா எனக்கும் அந்த பொண்ணு கூட தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அந்த பொண்ணுக்கு பயங்கர ஹாப்பி. இப்ப இவங்க 2 பேரும் தனியா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ரிங் எடுத்து மேல வைக்கிறான். அதை பார்த்தவொன்னே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவர் நமக்கு ப்ரொபோஸ் தான் பண்ண போறாரோ அப்படின்னு பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணல, ஏன்னா என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு தான் நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன். நீ டிசைனிங் ரொம்ப நல்லா பண்ணுவல, இந்த ரிங்ல ஒரு சின்ன குறை இருக்கு, அதனால இந்த ரிங்க மாடிஃபை பண்ணி நீ கொடுக்கணும், இந்த ரிங் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ரிங்க கொடுத்துட்டு ஹீரோ இந்த இடத்த வீட்டு வர இவளுக்கு செம காண்டாகுது. நான் வர வேண்டிய இடத்துக்கு எவ வந்தான்னு தெரியலேன்னு இந்த பொண்ணு காண்டாயிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு வந்து பார்க்க ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் கிட்ட போகலான்னு பார்க்க அவ தூக்கத்துல என் குழந்தை ஏதோ பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவளோட நெத்தில கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒன்னதான் தூங்குறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்க ஹீரோ பக்கத்துல இருக்கான். அவனை பார்த்தவனே இவ ஹீரோட கண்ணத்தை தொட்டு பார்த்துட்டு, நீவே என்னோட பாஸ் கூட தான் நான் தூங்கிட்டு இருக்கேன்னு இவன் எந்திரிச்சு போகலான்னு பார்க்க ஹீரோ அவளை விட மாட்டேங்கிறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, பாஸ் வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, நீ இப்ப என்னோட பொண்டாட்டி அந்த விஷயத்த மறந்துடாத, இனிமே நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கவா, அப்புறம் அவங்களை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் காசுக்கு நான் என்ன பண்றதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ அவளை பிடிச்சிட்டு, மேடம் என்னோட பொண்டாட்டின்றத மறந்துட்டீங்க போல, கல்யாணம் ஆகி 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள டைவர்ஸை பத்தி பேசிட்டு இருக்க, என் குடும்பத்துல 1 டைம் கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறம் டைவர்ஸே கிடையாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. பாஸ் எனக்கு வேலை ரொம்ப முக்கியம், நான் வேலைக்கு கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்ல,
சரி நீ தாராளமா போ அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக அரேஞ்ச் பண்ண ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்ல அவங்களே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. மேடம் இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும், எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்க இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எப்படி போடணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன் வான்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சிட்டு அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி பண்ணி விட்டுட்டு இருக்க ஹீரோயின்க்கு ஒரு மாதிரி ஆகிற ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு பாக்குறான். அதை பார்த்தவன அவளை பாத்தீங்கன்னா வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போக இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நீ கண்டிப்பா மாட்டுவனி ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவில கார்ல கூட்டிட்டு வரான். இவள பாத்தீங்கன்னா காரை எங்கேயே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ குடுன்னு வேகமா ஓடி போக ஏன் இப்படி ஓடி போறா அப்படின்னு ஹீரோ கேட்க பஞ்சிங் டைம் மிஸ் ஆயிர போகுது, அதனாலதான் மேடம் வேகமா ஓடுறாங்கன்னு அவனுடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் வேகமா வந்து பஞ்ச் பண்ணலான்னு பார்க்க அந்த பொண்ணுங்க விட மாட்டேங்கிறாங்க. லேட்டா வந்து பஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி காலையில வந்த கையோட ஹீரோயினை பிடிச்சி புலி பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தவனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு சம்பளம் வரலன்னா உங்க எல்லாருக்கும் தான் ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்மளோட டைரக்டர் ரிசைன் பண்ணிட்டாங்க, புது டைரக்டர் இவதான், இவகிட்ட நீ இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல விடுங்க, சின்ன பொண்ணு எதை தெரியாம பேசிட்டா, சீக்கிரம் போய் டாய்லெட்டை கிளீன் பண்ணு, இப்ப நான் என்ன வேலை சொல்றேனோ அதை நீ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பழைய துணியை தூக்கி போட்டு ஹீரோயினை டாய்லெட் கிளீன் பண்ண சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவை பார்த்தோன்னே இவங்க எல்லாம் பல்ல இழிச்சிட்டு பேசிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த துணியை அந்த பொண்ணு கிட்ட தூக்கி போட்டு நீ டாய்லெட்டை கிளீன் பண்றியா இல்ல இந்த கம்பெனி விட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா செம காண்டாயிட்டு டாய்லெட் கிளீன் பண்ணதா போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோனை காப்பாத்தினதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நீனா இவரை வேற ஏதாவது பேசிடுவாருன்னு எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு கிளம்புறேன்னு இவ போக பார்க்க என்னை பாக்குறதுக்காக என்னோட ஆபீஸ் ரூம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக இவ்வளவு பாத்தீங்கன்னா ஐயோ இதைத்தான் அவர் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாரா அப்படின்னு ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்க. அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் ஹீரோனை பத்தி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வந்து இவ்வளவு நாள் ஆகுது, பாஸ் நம்மள ஆபீஸ் ரூம்க்கு கூப்பிட்டதே இல்ல, இவ்வளவு மட்டும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவளுங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு வந்துடுறான். எப்ப ஹீரோயின் ஹீரோட ஆபீஸ் ரூமுக்கு வந்தவொன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்ச மடியில உட்கார வச்சுட்டு இப்பவும் நீ என்ன பாஸ் தான் கூப்பிட்டு இருக்கியா, எப்பதான் ஹஸ்பண்ட்னு கூப்பிடுவ அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் ஹஸ்பண்ட்னு கூப்பிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சத்தமா என் பேர் சொல்லி கூப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல இவ்வளவு ஹீரோவோட பேரை சத்தமா கூப்பிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு அடிக்கடி வாமிட் வருதுல்ல, உனக்காக தான் ஸ்பெஷலா இந்த சூப்பு, இதை குடிச்சுதான் சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த சூப்பை குடிச்சிட்டு ஹீரோட்ட கொடுக்குறா. நீங்களும் குடிங்க, உங்களுக்கு தான் அடிக்கடி வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க ஹீரோ பாத்தீங்கன்னா அவ்வளோ டைட்டா பிடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்தோம்னா இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னங்க எனக்கு ரொம்ப வலிக்குது, இவ்வளோ டைட்டாலாம் பிடிக்காதீங்கன்னு சொல்ல சரி செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா தாத்தா பார்த்து வச்ச பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ணு இவங்க 2 பேரை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு இவ போக பார்க்க ஹீரோ அவளை பிடிச்சிக்கிறான். இப்ப ஹீரோ அவளோட முடியை தள்ளி விட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவனா அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு ஒரு பொண்ணை பத்தி பேசினியே, அந்த பொண்ணு இவ தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க ஹீரோயின் ஒன்னும் புரியாம அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இந்த சைடு இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து இந்த பொண்ணுக்கு தான் நீ ப்ரப்போஸ் பண்ண போறியான்னு கேட்க ஆமா அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையானு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த சந்தோஷமான மூமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் ஹீரோ டேபிள்ல உள்ள சோப்பை பாக்குறா. அந்த சோப்பை பார்த்த உடனே நேற்று நைட்டு டின்னர்ல நடந்ததுதான் ஞாபகம் வருது. என்னடான்னு பார்த்தா தாத்தா சொல்லியிருப்பாரு உன் பாட்டி பிரெக்னெண்டா இருக்கும் போது கூட எனக்கு இப்படிதான் வாமிட் வந்திருக்கும், அப்ப நான் இந்த சூப்பை தான் குடிச்சிருப்பேன்னு அந்த டப்பாவை காமிச்சிருப்பாரு. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இவ பிரெக்னெண்டா இருக்காளா, அதனாலதான் இவன் ப்ரப்போஸ் பண்ண பாக்குறானா அப்படின்னு இவ செமகாண்டாயிட்டு அந்த குழந்தை வயிற்றுல இருந்தா தானே இவன் ப்ரப்போஸ் பண்ணுவான், அந்த குழந்தை வயிற்ற விட்டு போயிடுச்சுன்னா எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவன் ஹீரோனோட குழந்தைய கொல்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபாரின்ல டிசைன் முடிச்சிருக்கேன், நான் ஏன் உன் கம்பெனில வேலை பார்க்க கூடாது, நான் வேலை பார்த்தேன்னா உனக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல, எனக்கு கொஞ்சம் ஏதாவது கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்ல சரி சீக்கிரமா போய் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை பாரு, அவங்களே உனக்கு நல்ல வேலையா சொல்லுவாங்கன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவ ஹீரோ கிட்ட பேசி கொஞ்ச நேரத்துல கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிடுறா. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இனிமே இவங்க டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவளை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில ஜாயின் பண்ணதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் காஃபி வாங்கி தர போறேன்னு எல்லாருக்கும் காஃபி வாங்கி கொடுத்துட்டு இருக்க. மேடம் தானே இந்த கம்பெனியோட வருங்கால பிரசிடென்டோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோவை பத்தியும் அந்த பொண்ணை பத்தியும் எல்லாரும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஒரு காஃபி எடுத்துட்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுக்க சாரி மேடம் எனக்கு காஃபினா அலர்ஜி, நான் குடிக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல ஏன் இப்படி பண்ற, நான் உனக்காக ஆசையா கொண்டு வந்தேன், இது கூட நீ குடிக்க மாட்டியான்னு அவன் நல்லவ மாதிரி பேசி ஹீரோயினை கட்டாயப்படுத்தி குடிக்க சொல்ல ஹீரோயினை வேற வழி இல்லாம அதை குடிக்கலான்னு பார்க்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தடுத்துறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு காஃபி பிடிக்காது, இந்த
காஃபி நீயே குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அவகிட்ட கொடுக்க அவ்வளோ அதை வாங்கி வச்சுட்டு திரு முடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அதுல அபார்ஷன் பண்றதுக்கான மாத்திரையை அவ கலந்துருக்கா போல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ இதை கண்டிப்பா குடிச்சிட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்ல அவளும் சரின்னு அந்த காஃபியை குடிச்சிடறா. இப்ப அதை குடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ இந்த இடத்த விட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமா பாத்ரூம்க்கு வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவன் இப்படி வாமிட் பண்ணி முடிச்சுட்டு அவன் இருக்கிறனால தானே உன்னை காப்பாத்துறான், கண்டிப்பா உன்னையும் உன் குழந்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ கண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஒரு பொண்ணை பாத்ரூம் கிளீன் பண்ண சொன்னானே, அந்த பொண்ணு தான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணை பார்த்த உடனே நீ பாத்ரூமை கிளீன் பண்ணிட்டு என்ன வெளியே வந்துட்டு இருக்க, பார்த்தா கம்பெனி ஸ்டாஃப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் லின்ச்சி தான் மேடம்னு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து கூட்டு சேர்ந்துடுறாளுங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கார்ல ஏறி உட்காந்துட்டு சீக்கிரம் கார் எடுங்க யாராவது பாத்திர போறாங்க அப்படின்னு சொல்லி இவ ஒழிஞ்சிட்டு இருக்க. அது கூட வேலை பாக்குற 2 பொண்ணுங்க பாத்துறாங்க. ஏய் பாஸோட காருக்குள்ள அந்த லின்ச் ஏறின மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சது, ஆனா காருக்குள்ள யாரையுமே காணுமே அப்படின்னு இந்த பொண்ணுங்க பாத்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன பாத்துட்டு இருக்கீங்க, சீக்கிரமா கார் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ என்ன சார் ஆனா கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்டவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா இது பிரேக் டவுனா, இவ்வளவு காஸ்ட்லியான காரை எப்படிப்பா பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தூக்கி விட்டுட்டு நான் உன்னோட ஹஸ்பண்ட்றத மறந்து போயிடாத, இதுக்காக இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க கம்பெனி ரூல்ஸ் நீங்க மறந்து போயிட்டீங்களா, கம்பெனில வேலை பார்க்குற 2 பேர் சீக்கிரட்டா இப்பெல்லாம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது, கம்பெனி ரூல்ஸ்ல இது இருக்குன்னு சொல்ல ஓ இப்படி ஒரு ரூல்ஸ் வேற இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோட அசிஸ்டண்டும் ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா டேய் நாளைக்கே இந்த ரூல்ஸை மொத்தமா மாத்திரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தாராளமா கம்பெனில வேலை பார்க்கலான்னு போட்டுரு அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னும் அந்த சூப் குடி, இந்த சூப் குடிச்சுன்னா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு அந்த சூப்பை குடிச்சிட்டு இருக்கா. இப்ப சூப்பை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவ வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஹீரோ மேலே படுத்து தூங்கிட்டு இருக்க. அதை பார்த்தவனே ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா பாஸ் மேடம் தூங்கிட்டாங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவில கார்ல இருந்து தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வைக்கிறான். இப்ப ஹீரோ இப்படி தூங்க வச்சிட்டு இருக்க. வீட்டுல வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா மேடமோட சாப்பாடு ரெடி சார்னு சொல்ல எதுவே பேசாதீங்க அவ தூங்கிட்டு இருக்கான், அவ தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில தூங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூங்கி எழுந்திருக்க அவளுக்கு ஒரு முக்கியமான போன் கால் வந்து யாருன்னு பார்த்தா அவ கூட படிச்ச பொண்ணுங்கதான். இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா கிளாஸ்மேட் ரீயூனியன் இருக்கு, நீ வந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்ல இல்லப்பா நான் அதுக்கெல்லாம் வரல ஏன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஏய் உன்னோட ஃபேவரட் டீச்சர் ஜியோவும் வராரு, அவர் தான் உன்னை இன்வைட் பண்ணாரு, நாங்க ஒன்ன இன்வைட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் சரின்னு டீச்சரை பாக்குறதுக்காக அந்த பார்ட்டிக்கு வர்றேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்க. வீட்டுல வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா மேடம் உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட்டு போலாம்ல அப்படின்னு சொல்ல இல்ல பரவாயில்ல இன்னைக்கு நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன் ஏன்னா கிளாஸ்மேட் ரீயூனியனுக்கு போறேன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட தாத்தா பாட்டியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவங்க தாத்தா பாட்டி வழக்கம் போல ஹீரோக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ கல்யாண விஷயத்த இன்னும் அவங்க கிட்ட சொல்லல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சீக்கிரமே அவங்க 2 பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ணு வந்து இங்க பாரு அந்த லின்ச்சியை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன், உனக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம் இருக்கு, நீயே நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம பெரிய குடும்பத்தோட ஒரே வாரிசுனா உன் கம்பெனிலையும் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த தகுதி எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கு இன்னைக்கு காஃபில நீ என்னத்தை கலந்து கொடுக்க பார்த்த, எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரியும், உனக்கு அந்த அளவுக்கு நல்ல மனசுலாம் இல்ல, நீ அவளை என்ன பண்ண பார்த்தேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு நான் வேணும்னு பண்ணல, உன் மேல உள்ள காதல்னாலதான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை, என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேளு, இன்னொரு தடவை அவளுக்கு அவ குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டாக்குனேன்னு வச்சுக்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு ஹீரோ அவளை திட்டிட்டு அந்த இடத்த வீட்டு போக கண்டிப்பா உன்னையும் அவளே சேர விட மாட்டேன் அப்படின்னு இவ காண்டாயிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா கிளாஸ்மேட் ரீயூனியனுக்கு வந்துட்டு இருக்க. அவளை பார்த்த உடனே அவ கூட படிச்ச பொண்ணுங்க எல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஒண்ணு யார் இந்த இடத்துக்கு வர சொன்னது, ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்க, ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க அப்படின்னு ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடா. இப்ப அவ வந்து அவ ஒன்றும் உங்களுக்காகலாம் வரல, டீச்சர் சொல்லி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா இந்த இடத்துக்கு அவளோட டீச்சருமே வந்துடுறாரு. இப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து அந்த பார்ட்டியில கலந்துக்கிறான். இப்ப அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நடந்த கதையை பத்தி ஜாலியா பேசிட்டு இருக்க. இந்த செடி ஹீரோயினுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோம்னா அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க என்னன்னு தெரியல ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல சரி வா நான் உன்னை ரெஸ்ட் எடுக்க வைக்க கூட்டு போறேன்னு டீச்சர் அவளை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி வந்துட்டு இருக்க.
இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மிங்கு பொண்ணை வீட்டுல டிராப் பண்ணலான்னு அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு வயிறு வலிக்குது. அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டிக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு இவன் ஹீரோனுக்கு கால் பண்ணி அவ எங்க இருக்கா அப்படின்னு கேட்க, மேடம் வீட்டுல இல்ல, மேடம் பார்ட்டிக்கு போயிருக்காங்கன்னு அவங்க அட்ரஸ் கொடுக்க ஹீரோவும் வேகமா பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல ஹீரோனோட டீச்சர் ஹீரோனை எப்படி பிடிச்சு வச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்தவன ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் என்னோட ஸ்கூல் டீச்சர், இவரோட பேரு ஜியோ, எனக்கு வயிறு வலிக்குதா அதனாலதான் இவர் கூட்டு வந்துட்டாருன்னு சொல்ல ஹீரோவும் கை கொடுக்குறான். பார்த்தா ஹீரோக்கு வழியில கை தட தடன்னு ஆடிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வாங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம், சாப்பிட்டா வயிறு வலி குறையும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி ஒன்னா உட்காந்துட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டீச்சரையே முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி பாத்துட்டு இருக்க, உங்க 2 பேருக்கும் நல்ல பழக்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, லின்சி என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஜூஸ் குடிக்கும் போது அவன் மண்டைக்கு ஏறிடுது. அது பார்த்தோன்னா டீச்சர் டிஷ்யூவெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. ஹீரோக்கு அடி வயிற்றுல வைக்கல பத்த வச்ச மாதிரி பத்திக்கிட்டு ஏறிது. இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தவன இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தேன், இதுக்காக நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பொண்ணு நிறைய ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு மட்டையாகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டா. இப்ப பாத்தீங்கன்னா நீ எனக்கு காதலிக்கிறேன்னு சொன்னல, என்னை விட்டுட்டு ஏன் தள்ளி போன அப்படின்னு ஹீரோட கையை பிடிச்சிட்டு வளரிட்டு இருக்க. என்ன பைத்திய மாதிரி பேசுறேன்னு ஹீரோ கேட்க, இவங்க பேசுறத பார்த்தவொடனே ஹீரோனுக்கு கோவம் வந்து நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஹீரோன் இந்த இடத்த விட்டு போக பின்னாடியே டீச்சரும் வந்துடுறாரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி இந்த மிங்க கூட்டிட்டு போய் அவளோட வீட்டுல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோனை வீட்டுல டிராப் பண்ணலான்னு அந்த டீச்சர் கார்ல தான் உட்கார வச்சிருக்காரு. இப்ப வர பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு டீச்சர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. ஆமா சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்காக என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுல காத்துட்டு இருப்பாரு, நான் உடனே வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கல்யாணமான விஷயம் தெரிஞ்சு டீச்சர் ரொம்ப சோகமாகிறாரு. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவரோட வீட்டுக்கு வர அந்த இடத்துல ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தவன வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வீட்டுல டிராப் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சிட்டு எவ்வளவு தைரியம் தான் உன் புருஷன் முன்னாடி இன்னொரு பையன் கூட உட்கார்ந்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் என் டீச்சர் தான், அவர் கூட உட்கார்ந்து இருந்ததுல என்ன தப்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மறந்து போயிட்டியா, நான் உன்னோட புருஷன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ நானும் ஒன்னா இருந்தது இல்ல, பொண்டாட்டி அப்படின்ற கடமையிலேருந்து ரொம்ப தவறிட்ட பொண்டாட்டி, அதை ஞாபகப்படுத்துறேன் வான்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா இருக்கலான்னு பாக்க, நீங்க சொன்னது சரிதான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தது இல்லைன்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா என்னோட பேர் சொல்லி கூப்பிட அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடுறான். இவன் இப்படி கூப்பிட்டவன ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிக்க இவன் மட்டும் தான் பெட்ல இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா எங்க போயிட்டாரு அவர் அப்படின்னு முடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வீட்டுல வேலை பாக்குறவங்க வந்து சார் கீழே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வாங்கன்னு சொல்ல ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வரா. அங்க வந்து பார்த்தா ஹீரோயின் வரைஞ்சு வச்ச டிராயிங் தான் இருக்கு. அந்த டிராயிங்க ஹீரோ பெருசா செவத்துல மாடிஃபைட் பண்ணி வச்சிருக்க. அதை பார்த்தவன ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவ்வளவு கட்டி பிடிச்சிட்டு, பிடிச்சிருக்கா, உனக்காக தான் ஸ்பெஷலா பண்ணேன்னு சொல்ல ரொம்ப தேங்க்யூ, பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்ட, இந்த டிராயிங் ஆர்ட் காம்படிஷன்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, நீ அவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பத்தி எதுக்கு சொல்லணும்னு நான் சொல்லாம விட்டுட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே என்னோட டேலண்ட பார்த்து நான் ரொம்ப திகைச்சு போயிட்டேன், வா 2 பேரும் கம்பெனிக்கு போலான்னு 2 பேரும் கம்பெனிக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் கம்பெனில உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோயினை வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு பொண்ணை டாய்லெட் கிளீன் பண்ண சொன்னானே அந்த பொண்ணு தான் வரா. இப்ப இந்த பொண்ணு வந்து கீழே காஃபி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம், சீக்கிரம் போய் அந்த காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்ல ஹீரோயின் சரின்னு கீழே காஃபி எடுக்கிறதுக்காக வரா. இவன் இப்படி வந்துட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அவளை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க ஆன்டியோட வேலை தான். இப்ப அவங்க ஆன்டி ஹீரோனை கிட்னாப் பண்ணிட்டு வந்து காசுக்காக ஒரு ஆள் கிட்ட விற்க பாக்குறாங்க. இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா வரதட்சணையா 5 லட்சம் பணம் தரேன்னு சொன்னேன், அந்த விஷயத்த மறந்துடாத என் மொட்டை அப்படின்னு சொல்லி இப்ப அந்த மொட்டையை கூப்பிட்டு இவதான் என் பொண்ணு, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கல, இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, ஆமா பாக்க ரொம்ப நல்லா இருக்கா, எக்ஸ்ட்ரா 1 லட்சம் ரூபாய் தரேன் வச்சுக்க அப்படின்னு சொல்ல அவங்க பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. அதை பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீங்க பண்றது சட்டத்துக்கு எதிரானது, இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போவீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க ஆன்டி பாத்தீங்கன்னா என்னடி ஜெயிலுக்கு போவோம், அந்த மொட்டை யாருன்னு தெரியுமா, ரொம்ப பெரிய பணக்காரன், அவனை மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாது, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க.
இவங்க இப்படி சொன்னவனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா என் புருஷன் சும்மா இருக்க மாட்டாரு. ஹூவோட குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அவர் கம்பெனில தானே இந்த மொட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா உன்னை ஒரேடி அழிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்ன உடனே அவங்க ஆண்டி ஒரு அறையை போட்டுட்டு அவ உன்னை பயமுடுத்துறதுக்காக சொல்றா. இந்த விஷயம் உனக்கே புரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான். ஹூவோட குழந்தை இவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு பொய் தான் சொல்றா அப்படின்னு அந்த மொட்டை அவகிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கான். இப்பவே ஓடி வந்து, சார் லின்ஷி மேடமே ரொம்ப நேரமா இந்த இடத்துல காணும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நேரம் காணுமா? கால் பண்ணி பாத்தியான்னு கேட்க, கால் பண்ணி பார்த்தே போனே எடுக்கலன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இன்னும் அரை மணி நேரத்துல அவ எங்க இருக்கான்றத கண்டுபிடின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அவளுக்கு வேலை போர் அடிச்சிருக்கோம், அதான் வெளியே எங்கேயாவது போயிருப்பான்னு சொல்ல, வாய மூடு சீக்கிரமா அவளை கண்டுபிடிச்சாகணும் வாங்கன்னு ஹீரோ மீட்டிங்கை கூட அட்டென்ட் பண்ணாம அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த லின்ஷி பொண்ணுக்காக பாஸ் இதுக்கு இந்த அளவுக்கு கவலைப்படுறாருன்னு அங்க உள்ள எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயிட்ட அந்த மொட்டை தப்பா நடக்க பாத்துட்டு இருப்பான் இல்லையா, இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து அந்த மொட்டையை அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்டாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோனை பிடிச்சிட்டு இருக்க. என்ன தொடாத என் கிட்ட வராத அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. கண்ணை முழிச்சு பாரு நான் அவனோட புருஷன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்வளவு கண்ணை முழிச்சு பார்த்தா அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ எப்படி காப்பாத்த அந்த மொட்டையனை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கைய வச்சிருப்ப, அவனை இங்க இருந்து வேற நாட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோட ஆளுங்களும் அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவனை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயினோட ஆன்டி அண்ணா ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் மேடம் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்துக்காக நான் மன்னிக்கவே மாட்டேன், ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்கன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோட ஆளுங்களும் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. ஏன் நீங்களே மருந்து போடுறீங்க, டாக்டரை கூப்பிட்டா அவரை வந்து பாத்துக்குவார்ல அப்படின்னு சொல்ல, இப்ப வேலைக்காரங்களை பாத்தீங்கன்னா மேடம் சாரி எந்த ஆம்பளையும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவருக்கு என் மேல எவ்வளவு பாசம் அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாமே என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, நான் தான் உன்னை பாதுகாக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்படி பாசமா பேசிட்டு இருக்க. ஹீரோவோட ஆளுங்க அன்னைக்கு ஒரு பொண்ணை ஹீரோ பாத்ரூம் கழுவ வச்சானே அந்த பொண்ணை பிடிச்சிட்டு வர்றாங்க. மேடமை கிட்னாப் பண்ண வச்சதுக்கு இந்த பொண்ணும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு, இல்லைன்னா உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலா எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணது ஹீரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். அவன் என்ன சொல்லியிருப்பானா, இந்த விஷயத்துல நீ மாட்டிக்கிட்டாலும் என் பேரை சொல்லாம இருக்கணும், அப்பதான் என்னால உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருப்பா. இப்போது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு லின்ஷி மேல நான் ரொம்ப பொறாமப்பட்டேன், நான் அந்த கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை பாக்குறேன், ஆனா என்ன விட்டுட்டு எல்லாமே அவளுக்கு கிடைக்குது, அதனாலதான் அவ குடும்பத்துக்கு கால் பண்ணி அவளை கவுக்குறதுக்கு பிளான் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னவனே ஹீரோ பாத்தீங்கன்னா இனிமே நான் அவளை பார்க்கவே கூடாது, தூக்கி ஜெயில போடுங்கன்னு சொல்ல, ஹீரோட ஆளுங்களும் அவளை அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இனிமே நீ ஆபீஸ்க்கு வந்து வேலை பார்க்க வேண்டாம், வீட்லயே ரெஸ்டிடென்ஸ் இல்ல, நீங்க சொல்றது சரிதான், இனிமே நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமாவே பாக்குறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ போய் ரெஸ்ட் எடு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஹீரோவில தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு அவன் நெத்தியில கிஸ் பண்ணிட்டு நைட்டு டின்னருக்கு மறக்காம வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த இடத்துல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவ போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, யாரோ ஒரு ஆள் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்துட்டாங்கன்னு. அந்த மெசேஜை பார்த்த உடனே கண்டிப்பா இவங்களை நான் நேர்ல பார்த்தே ஆகணும், ஃபைனல் எக்ஸாம்ல என்ன ஃப்ராட் வேலை நடந்துச்சு நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோயின் ரொம்ப நல்லா எக்ஸாம் பண்ணிருப்பா, ஆனா அந்த எக்ஸாம்ல இவ்வளவு ஃபெயில் போட்டிருப்பாங்க, ஏதோ சீட்டிங் நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ அவங்கள பார்க்க போனோன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவ வெளியே போற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு வர பார்த்தா ஹீரோ முக்கியமான கான்ஃபரன்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல இந்த பொண்ணுமே இருக்கா. ஹீரோயின் இப்படி பைஜாமாவோட வந்து நிக்க டக்குன்னு அவளோட ட்ரெஸ்லாம் மறைச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட கோட்டை கழட்டிட்டு வந்து ஹீரோயினுக்கு போத்தி விடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்கை இன்னொரு நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எல்லாரும் போங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்க அதை பார்த்தவொடனே இந்த பொண்ணுக்கு பயங்கர பொறாம வந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ல உன்னை தூரமா இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ எவ்வளவு பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா இருக்கலான்னு பாக்க, இது மீட்டிங் ரூம்னு ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, மோஸ்ட்லி நான் இங்க மீட்டிங்கே வைக்க மாட்டேன், ஆனா இனிமே பொண்டாட்டிக்காக இந்த இடத்துல மீட்டிங் வைக்காம இருக்கிறதா நல்லதுன்னு ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோவோட தாத்தா பாட்டி ரெண்டு பேரே பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா தாத்தா பாட்டி அவங்க ரெண்டு பேர்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏன் ஹோவோட வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நாளைக்கு எல்லாரும் ஒன்னா போலான்னு தாத்தா சொல்ல அவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம்
சீக்கிரமா ஜாங்க பாக்குறதுக்காக நான் போயாகணும். அவன் இப்பதான் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்லாம் மாத்திட்டு அந்த சாங்க பாக்கலான்னு தான் போறா. பார்த்தா அந்த சாங் ஏதோ ஒரு கிளப்புக்கு வந்திருக்கான். அந்த கிளப்பு ஹீரோவோட கிளப்பு தான். இப்பவே இப்படி வந்துட்டு இருக்க அந்த கிளப்ல ஹீரோ ஆல்ரெடி அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்க இன்னொரு பொண்ணு வந்து பக்கத்துல உட்கார்றா. அதை பார்த்த உடனே ஹீரோ அவளை முறைச்சு பார்க்க அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு தள்ளி போயிடுறான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பாத்தீங்கன்னா என்னடா பொண்ணுங்க பக்கத்துலயே வர விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பொண்டாட்டி இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கிளப்புக்குள்ள வரலான்னு பார்க்க அந்த கிளப்போட பாடி கார்டு உள்ள விட மாட்டேங்கிறான். இங்க பாருமா இன்விடேஷன் கார்டு இல்லாம கிளப்புக்குள்ள எல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி வம்பழுத்துட்டு இருக்க. நான் கண்டிப்பா போயாகணும், ப்ளீஸ் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு ஏதோ ஒரு ரூமுக்குள்ள ஓடி வந்துடுறா. பார்த்தா அந்த ரூமுக்குள்ள ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ மேல இடிச்ச உடனே அவனை பாத்தீங்கன்னா பாஸ் மடிச்சிருங்க, அந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டு போறேன்னு அவன் ஹீரோனை பிடிக்கலான்னு வர, என் பொண்டாட்டி மேல கையை வச்சுனா கையை வெட்டி போட்டுருவேன் போட அப்படின்னு ஹீரோ சொல்ல அவனை அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்பவே போனதுக்கு அப்புறம் ஏண்டி இந்நேரத்துல கிளப்ல என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்தேன், நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன், நான் ஒரு ஆளை பார்க்க போனேன்னு. இவ பார்க்க போக எங்க போக பாக்குற, என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு ஹீரோ அவளை பிடிச்சி வச்சுட்டு இருக்கு. நான் உண்மையாவே ரொம்ப முக்கியமான விஷயமா வந்திருக்கேன், அப்படின்னா வாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம், நான் சாங்க பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல பார்த்தா அந்த இடத்துல சாங்க தான் நிக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா மேடம் எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல ஹீரோயின் ஃபைனல் எக்ஸாம்ல பண்ண டிராயிங் தான் இருக்கு. இப்ப இந்த டிராயிங்க பார்த்தவொன்னு இது நான் பண்ண டிராயிங் ஆச்சு, இந்த டிராயிங் எப்படி அந்த பொண்ணு கிட்ட போனுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இது உண்மையாவே உங்களோட டிராயிங்கா, இந்த டிராயிங்ல கண்டிப்பா ஏதோ ஃப்ராட் நடந்திருக்கு, அதை நான் அப்பவே கண்டுபிடிச்சேன், ஆனா இது யாரோட டிராயிங்னு கண்டுபிடிக்கதான் எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படின்னா நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகல, நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்கேன், அந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சு என்னை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்ச அப்படின்னு ஹீரோ கேட்க, உங்களை பிரச்சனைல மாட்ட வைக்க விரும்பல, அதனாலதான் நான் எதுவும் சொல்லல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்றா. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, என்னோட திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு அதுவே போதும்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோவில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல என்கிட்ட சொல்லாம ஒரு பையனை பாக்குறதுக்கு கிளப்புக்கு வந்திருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதான் என் புருஷன் அங்க இருந்தாரே, என் புருஷன் இருக்கும் போது எனக்கு என்ன பிரச்சனைன்னு இவ கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தவொன்னே எழுத புருஷனா அப்படின்னு இவங்க ஷாக் ஆயிட்டு வேகமா வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. ஏமா அவனை புருஷன் கூப்பிட்டே உண்மையா, அவன் கூட உன பேபின்னு சொன்னா அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட மாறி மாறி பாசமழைய பொழிஞ்சிட்டு இருக்க. பாட்டி அவளை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, ஏன்னா என் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்ல, இது பிரெக்னெண்டான அவங்க பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆமா அவ வயித்துல மொத்தம் 3 குழந்தைங்க இருக்குதுன்னு சொல்ல, எனது 3 குழந்தைங்களா, ஏண்டா இந்த விஷயத்த எதுக்காக என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு இவங்க எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிட்டு இருக்க. பாட்டி பாத்தீங்கன்னா இந்தாமா இந்த பிரேஸ்லெட் உனக்காக தான் என் குடும்பத்தோட பொக்கிஷ போட்டுக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின பாசமா பார்த்துட்டு அவ கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அவ இவங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கதை பார்த்த உடனே எப்படி இவங்க 3 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்காங்க, என்னால அதை நம்பவே முடியலையே அப்படின்னு இவ பார்த்துட்டு வந்து என்ன சொல்றானா, இவ ஒரு கிராமத்தை சேர்ந்த பொண்ணு, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா பாட்டின்னு சொல்ல, நான் கூட கிராமத்துலதான் வளர்ந்தேன், எனக்கு கிராமம்னா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா என்ன இவங்க ரெண்டு பேரும் அவளை திட்டுவாங்கன்னு பார்த்தா இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவ காண்டாயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, என் பொண்டாட்டிக்கு எதிராக நீங்க என்னென்ன பிளான் பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீயா ஒத்துக்கிறியா இல்ல உன் கம்பெனி ஷேர டவுன் ஆக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னவனா அவளை பாத்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு என்னை மன்னிச்சிரு, நான் எதுவும் வேணும்னு பண்ணல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற ஆசையில தான் அப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொல்ல, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன், ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போடின்னு ஹீரோவில அங்க இருந்து துரத்தி விட்டுறான். இப்ப அவளை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு அழகான பொம்மையை எடுத்துட்டு வரான். பார்த்தா அந்த பொம்மையோட கழுத்துல ஹீரோ அம்மாவோட ரிங் இருக்கு. இப்ப அந்த பொம்மையை இவகிட்ட கொடுத்து என் கூட வாழ்க்கை பூரா சேர்ந்து வாழ உனக்கு சம்மதமா லென்ஷி அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. தாத்தா பாட்டி பாத்தீங்கன்னா சீக்கிரமா அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்ல இவ்வளவு சந்தோஷமா ஹீரோவோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே தாத்தாக்கு பாட்டிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துட்டு வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.